ஓம் சாந்தி. இன்று 18/11/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, இன்றைய முரளியில் அருமையாக பாபா அழைக்கின்றார். இனிமையான குழந்தைகளே, பாபா அழிவற்ற வைத்தியர் ஆவார். பாபா அழிவற்ற வைத்தியர். பாபா என்றால் இதனுடைய விளக்கத்தை கொடுக்கின்றேன். பாபா என்றால் அழிவற்ற, அதாவது அழிவற்ற வைத்தியர், அதாவது இறைவன். பாபா என்றால் இறைவன், அழிவற்ற வைத்தியர். அவர் ஒரு மகா மந்திரத்தின் மூலம் உங்களுடைய அனைத்து துக்கங்களையும் தூரம் போக்கி விடுகிறார். என்ன அருமையான வார்த்தை பாருங்க. பெரிய மந்திரவாதி. மந்திரவாதிகளுக்கெல்லாம் ஊரில் எங்கே பார்த்தாலும் எல்லா ஊர்லேயும் மந்திரவாதி, அவ்வளோ பேரும் மந்திரவாதி ஆகிட்டாங்க. இப்போ சாதாரண சின்ன பையங்கள்லேருந்து பெரிய ஆள் வரைக்கும் எல்லாரும் மந்திரவாதி. ஆனால் மந்திரவாதிகளுக்கெல்லாம் பெரிய மந்திரவாதி யார்? இறைவன். அவர்கிட்ட செல்லுபடி ஆகாது. அதாவது நான் என்னுடைய சொந்த கருத்து என்று நினைத்து கொள்ள வேண்டாம். 18/11/2024 தமிழ் முரளி என்று யூடியூப்பில் சென்று டைப் பண்ணால் அதில் பிடிஎஃப்பும் வரும், MP3 வாய்ஸ் இதையும் கேட்கலாம். அதில் இறைவன் எவ்வளோ அழகாக சொல்கின்றார் பாருங்கள். இன்றைய காலகட்டம் இந்த கலியுகத்தில் எப்படி இருக்கிறது, ஜனங்கள் எப்படி வாழ முடியும்? இன்றைய காலகட்டத்தில் வாழவே முடியாது. அந்த அளவுக்கு நெருக்கடி, பிரச்சனைகள், தொல்லைகள், பல பிரச்சனைகள். அதிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்றால் ஒரே வழி, ராஜயோகத்தை கற்றுக்கொண்டு இறைவனுடைய தொடர்பில் வந்தால் தப்பிக்கலாம். இல்லை என்றால் சிரமம்தான். அதாவது என்ன சொல்ல பாருங்க, பாபா அதாவது இறைவன் அழிவற்ற வைத்தியர். அவர் ஒரு மகா மந்திரத்தின் மூலம், பெரிய மந்திரம் அவர்கிட்ட இருக்கு. மகா மந்திரத்தின் மூலம் உங்களுடைய அனைத்து துக்கங்களையும் தூரம் போக்கி விடுகிறார். இது யார் செய்வார்? இது யாரால் செய்ய முடியும்? எந்த அளவுக்கு இறைவன் பேசுகிறார் பாருங்க. மனிதன், இறைவன் நிராகாரர். அவரை பார்க்கவே நீங்கள் முடியாது, உணரலாம். அவருடைய அனுபவத்தை நீங்கள் உணரலாம், பார்க்க முடியாது. ஆனால் எவ்வளவு தெளிவாக சொல்கின்றார். இதை ராஜயோகத்தை கற்றுக்கொண்ட அனைத்து குழந்தைகளும் அனுபவிக்கின்றார்கள். கேள்வி: மாயை உங்களுக்கிடையில் ஏன் தடையை ஏற்படுத்துகிறது? மாயை ஏன் உங்களுக்கிடையில் தடையை ஏற்படுத்துகிறது? ஏதாவது காரணத்தை சொல்லுங்கள். ஏதாவது காரணத்தை சொல்லுங்கள். 11 ஏனென்றால் நீங்கள் மாயையின் மிகப்பெரிய வாடிக்கையாளர்கள் ஆவீர்கள். மாயையினுடைய பெரிய வாடிக்கையாளர், கஸ்டமர். யூ ஆர் எ கஸ்டமர் டு த மாயா. அதாவது மாயை எப்படி இருக்குன்னா, காமம், குரோதம், பற்று, அகங்காரம், பேராசை என்ற 5 விகாரம் சேர்ந்தது தான் மாயை. இந்த மாயையினுடைய வாடிக்கையாளர்கள். நீங்கள் வாடிக்கையாளர்கள் என்று இறைவன் சொல்லுகின்றார். அதனுடைய வாடிக்கை முடிகிறது. ஆகையினால் தடையை ஏற்படுத்துகிறது. 2.2 அழிவற்ற வைத்தியர் உங்களுக்கு மருந்து கொடுக்கும்போது மாயின் வியாதி வெளியேறுகிறது. அழிவற்ற வைத்தியர் பாபா இறைவன் உங்களுக்கு மருந்து கொடுக்கும்போது மாயின் வியாதி வெளியேறுகிறது. ஆகையினால் தடைகளை பார்த்து பயப்படக்கூடாது. எந்த தடை வந்தாலும் பயப்படக்கூடாது. மன்மனாபவ என்ற மந்திரத்தின் மூலம் மாயை ஓடிவிடும். மன்மனாபவ என்ற மந்திரத்தின் மூலம் மாயை ஓடிவிடும். மன்மனாபவ என்றால் என்ன? ஆத்மா பரமாத்மா என்ற சிந்தனை. ஆத்மா எங்கே இருக்கின்றது? இரு புருவங்களுக்கு மத்தியில் இருக்கின்ற ஆத்மாவை நினைவு கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் பரமாத்மாவையும் நினைவு கொள்ள வேண்டும். இறைவனைத்தான் பரமாத்மா என்று சொல்கின்றோம். இதுதான் மன்மனாபவ என்ற மந்திரம். மந்திரத்தினுடைய பொருள் என்ன? ஆத்மா பரமாத்மா. ஆத்மா நம்மளுடைய இரு புருவத்துக்கு மத்தியில் இருக்கின்றது. பரமாத்மா பரந்தாமத்தில் இருக்கின்றார். அவ்வளோதான். சிம்பிள். எளிமையாக சொல்கின்றார். எளிமையான வழியை பின்பற்றினால் நல்ல முறையில் இருக்கலாம். அடுத்தது தாரணைக்கான முக்கியச்சாரம். பாயிண்ட் 1. தங்களுடைய நிலையை எப்போதும் ஒரு நிலை மற்றும் புன்சிரிப்புடன் வைத்துக் கொள்வதற்காக தந்தை, டீச்சர் மற்றும் சத்குரு மூவரையும் நினைவு செய்ய வேண்டும். அதாவது தன்னுடைய முதல் பாயிண்டினுடைய விளக்கம், தன்னுடைய நிலையை எப்போதும் ஒரு நிலை மற்றும் புன்சிரிப்புடன் வைத்துக் கொள்வதற்காக தந்தை, டீச்சர், சத்குரு மூவரையும் நினைவு செய்ய வேண்டும். இங்கிருந்து தான் குஷியின் சம்ஸ்காரத்தை நிரப்பிக்கொள்ள வேண்டும்.
இதன் ஆஸ்தியின் நினைவின் மூலம் முகம் எப்போதும் பிரகாசித்துக் கொண்டே இருக்கும். ஆஸ்தியின் நினைவின் மூலம் முகம் எப்போதும் பிரகாசித்து கொண்டே இருக்கும். பாயிண்ட் 2, ஸ்ரீமத் படி நடந்து முழு உலகத்தை மாற்றுவதற்கான சேவை செய்ய வேண்டும். ஸ்ரீமத் படி நடந்து, ஸ்ரீமத் என்றால் உயர்ந்த வழிப்படி நடந்து உலகத்தையும் மாற்றுவதற்கான சேவை செய்ய வேண்டும். உலகத்தையே மாற்றலாம். உலகத்தையே நீங்கள் உட்கார்ந்த இடத்தில் இருந்து மனசா சேவை மூலமாக உலகத்தையே மாற்றலாம். மனசா சேவை என்றால் மனதளவில் நினைக்க வேண்டும். மனதளவில் உலகம் நல்லா இருக்க வேண்டும், நன்றாக இருக்க வேண்டும், எல்லா ஆத்மாக்களும் தூய்மையாகி நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாலே போதும். அதுவே ஒரு பெரிய சேவை. 5 விகாரங்களில் யார் மாட்டியுள்ளார்களோ அவர்களை விடுவிக்க வேண்டும். 2வது, ஸ்ரீமத் படி அதாவது உயர்ந்த வழிப்படி நடந்து உலகத்தை மாற்றுவதற்கான சேவை செய்ய வேண்டும். 5 விகாரங்களில் யார் மாட்டி உள்ளார்களோ அவர்களை விடுவிக்க வேண்டும். விகாரங்களில் மாட்டி இருக்கிறவர்களையும் மீட்டெடுக்க வேண்டும். தங்களுடைய சுய தர்மத்தின் அறிமுகத்தை அளிக்க வேண்டும். தங்களுடைய சுய தர்மத்தின் அறிமுகத்தை அளிக்க வேண்டும். வரதானம். அடுத்த பாயிண்ட், வரதானம். அனைவர் பொருட்டும் தனது அன்பான பாவனை மற்றும் பார்வை வைப்பவராக அனைவருக்கும் பிரியமான பரிஸ்தா ஆகுக. அதாவது வரதானத்தை மீண்டும் ஒரு முறை படிக்கின்றேன். அனைவர் பொருட்டும் தனது அன்பான பாவனை மற்றும் பார்வை வைப்பவராக அனைவருக்கும் பிரியமான பரிஸ்தா ஆகுக. பரிஸ்தா என்றால் ஒளி உடல் ஆகுக. விளக்கம். யாருக்கேனும் கனவில் கூட பரிஸ்தா வந்தால் எவ்வளவு மகிழ்கின்றனர். யாருக்கேனும் கனவில் கூட பரிஸ்தா வந்தால் எவ்வளவு மகிழ்கின்றனர். பரிஸ்தா என்றாலே எல்லோருக்கும் பிரியமானவர், ஒரு சிலருக்கு மட்டுமல்ல, எல்லோருக்கும் பிரியமானவர். அன்பு தருவோருக்கு அன்பு தருவோர் அல்ல, அனைவருக்கும் அன்பு தருபவர் ஒருவர். எப்படிப்பட்ட ஆத்மாவாயினும் உங்களது பார்வையும் பாவனையும் அன்பாகவே இருக்கட்டும். அதுவே அனைவருக்கும் அன்பான நிலையாகும். எவரேனும் அவமரியாதை செய்தாலும் வெறுத்தாலும் அவர் மீது நன்மை செய்யும் எண்ணமே எழ வேண்டும். ஏனெனில் அந்த நேரம் அவர் ஏதோ ஒரு இன்னலில் இருக்கின்றார். அந்த விளக்கத்தை மீண்டும் ஒரு முறை சொல்கின்றேன். யாருக்கேனும் கனவில் கூட பரிஸ்தா வந்தால் எவ்வளவு மகிழ்கின்றனர். பரிஸ்தா என்றாலே எல்லோருக்கும் பிரியமானவர். பரிஸ்தா என்றால் ஒளி உடல், அதாவது சூட்சும உலகத்தில் இருக்கின்றவர்களை பரிஸ்தா என்று சொல்கின்றோம். 3 உலகம் இருக்கின்றது. ஸ்தூல உலகம், சூட்சும உலகம், பரந்தாம உலகம். பரந்தாம உலகத்தில் இறைவன் இருக்கின்றார். இந்த சூட்சும உலகத்தில் பரிஸ்தா ரூபத்தில் இருக்கின்றார்கள். ஸ்தூல உலகத்தில் நாம் மனிதர்கள் இருக்கின்றோம். இந்த 3 உலகத்தை குறிப்பிடுவதற்காகத்தான் இந்த பரிஸ்தா என்பதை பரிஸ்தா பிரியமானவர். ஒரு சிலருக்கு மட்டும் அல்ல, எல்லோருக்கும் பிரியமானவர். அன்பு தருவோருக்கும் அன்பு தருவோர் அல்ல, அனைவருக்கும் அன்பு தருவோர். ஒருவர் எப்படிப்பட்ட ஆத்மாவாயினும் உங்களது பார்வையும் பாவனையும் அன்பாகவே இருக்கட்டும். எப்படிப்பட்ட ஆத்மாவை அவர்கள் நீங்கள் பார்க்கின்ற ஆத்மா நல்ல ஆத்மாவோ கெட்ட ஆத்மாவோ எப்படிப்பட்ட ஆத்மாவாயினும் உங்களது பார்வையும் பாவனையும் அன்பாக இருக்கட்டும். வெறுத்தாலும், அதாவது அதுவே அனைவருக்கும் அன்பான நிலையாகும். எவரேனும் அவமரியாதை செய்தாலும் வெறுத்தாலும் அவர் மீதும் நன்மை செய்யும் எண்ணமே எழ வேண்டும். எப்படி சொல்கிறார் பாருங்கள். இறைவன் எவ்வளவு மனம் இறங்கி மனசை மாற்றி நல்ல அறிவுரை, அதாவது முகா வாக்கியத்தை கொடுக்குறார் பாருங்க. எப்படி கொடுக்குறார் பாருங்க. எவரேனும் அவமரியாதை செய்தாலும் வெறுத்தாலும், அவமரியாதை வெறுப்பு செய்தாலும் அவர் மீதும் நன்மை செய்யும் எண்ணமே எழ வேண்டும். அவருக்கும் நல்ல புத்தியை கொடு ஆண்டவா என்று தான் நாம் கேட்க வேண்டும். இறைவனிடம் அவர்களுக்கும் நல்ல புத்தியை கொடு என்று அவரிடம் கேட்க வேண்டும். அதாவது அவர் மீதும் நன்மை செய்யும் எண்ணமே எழ வேண்டும். ஏனெனில் அந்த நேரம் அவர் ஏதோ இன்னலில் இருக்கின்றார் என்று கூறுகின்றார். ஸ்லோகன். அனைத்து பிராப்திகளிலும் நிரம்பியவரை எப்போதும் முகம் மலர்ந்து சுகமான அதிர்ஷ்டசாலி ஆவார். அனைத்து பிராப்திகளிலும் நிரம்பியவரே எப்போதும் முகம் மலர்ந்து சுகமான அதிர்ஷ்டசாலி ஆவார். அருமையான வாணி. நன்றாக படியுங்கள். முழு வாணியும் படியுங்கள் என்று மீண்டும் மீண்டும் ஒரு முறை சொல்லுகின்றேன். எல்லோரும் பிரம்மகுமாரிகள் இயக்கத்திற்கு வாருங்கள் என்று அழைப்பு விடுக்கின்றோம். எல்லோருக்கும் இறைவன் சார்பாக அழைப்பை விடுக்கின்றேன். எல்லோரும் படித்து பயன்பெற்று இன்புற வேண்டும். நாம் பட்ட கஷ்டங்கள் எவ்வளவோ இருக்கின்றன. பல கஷ்டங்களை அனுபவிக்கின்ற குழந்தைகளுக்கு இறைவன் இருக்கின்ற இடமாகிய
சென்டருக்கு வர வேண்டும். பக்கத்தில் இருக்கின்ற சென்டருக்கு கண்டிப்பாக வர வேண்டும். அங்கு வந்தால் தான் அந்த வைப்ரேஷன் கிடைக்கும். எல்லோருக்கும் என் அன்பான வேண்டுகோள், எல்லோரும் சென்டருக்கு வாருங்கள். சென்டருக்கு வந்து 7 நாள் வகுப்பில் சேர்ந்து ராஜயோகம் என்றால் என்ன என்பதை கற்றுக்கொண்டு தினமும் காலையில் அமிர்த வேளையில் தியானம் பண்ண வேண்டும். அமிர்த வேளையில் என்ன கமெண்ட்ரி என்ன சொல்லுகிறார்களோ அதை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருந்தாலே போதும். அமிர்த வேளையில் அந்த லிங்கில் வந்து தொடர்பு கொண்டு நீங்கள் கேட்டுக்கொண்டு இருந்தாலே போதும். உங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வேண்டுமோ அதை அமிர்த வேளையில் அருமையான கமெண்ட்ரியில் கொடுப்பார்கள். அதை கேட்டுக்கொண்டு அந்த கமெண்ட்ரி முடிந்ததும் 7 மணிக்கும் வாணியை படிக்கலாம், உடனே படிக்கலாம். எப்படி வேணுமென்றாலும் வாணியை அந்த முழு முரளியை படிக்க வேண்டும். முரளியை படித்து அதில் என்ன அதிசயம் என்னவென்றால், ஒரு முறை சொல்லுகின்றேன், பல முறையும் சொல்லுகின்றேன். நீங்கள் என்ன எதிர்பார்த்து வருகிறீர்களோ, உங்களுடைய மனதில் என்ன எண்ணம் இருக்கின்ற உண்மையாக உங்களை இறைவன் தேர்ந்தெடுத்து விட்டால் உங்களை அங்கே வர வைத்து விடுவார். இல்லை, அது இல்லாமல் முடியாது. அதே நேரத்தில் நீங்கள் என்ன நினைத்து வருகின்றீர்களோ உங்களுடைய மனதில் பல குழப்பங்கள் இருக்கும். அந்த குழப்பத்திற்கு விடை அங்கு இருக்கும். இது நான் அனுபவித்திருக்கின்றேன். நான் ஆரம்பத்தில் இந்த இயக்கத்திற்கு வரும்போது அந்த ஒவ்வொரு நாளும் இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வை எதிர்பார்த்து வரும்போது தீர்வு அந்த முரளியில் இருக்கும். ஆச்சரியமாக இருக்கும். நான் மட்டும் இல்லை, அத்தனை குழந்தைகளும் இந்த பாபா இயக்கத்தில், இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் சேர்ந்து படித்த அத்தனை குழந்தைகளும் நீங்கள் கேட்டால் அவர்களுடைய அனுபவத்தை சொல்வார். அதாவது இறைவன் தேர்ந்தெடுத்து அதற்கு மேல் நம்பிக்கை வர வேண்டும். இறைவன் மேல் நம்பிக்கை எப்படி அவர் கொடுக்கிறார் என்றால், நமக்கு பல பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு அந்த முரளியில் வரும். ஆச்சரியமாக இருக்கும். நான் ஆச்சரியப்பட்டேன். அது ஆரம்பத்தில் இந்த வகுப்பில் சேரும்போது எனக்கே ஆச்சரியமாக இருந்து தான் ஒரு ஆணித்தரமான நம்பிக்கை ஏற்பட்டது. ஆணித்தரமான நம்பிக்கை ஏற்பட்டு அதில் தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கின்றேன். மக்கள் எல்லோரும் உலகமே மாற வேண்டும். இறைவனுடைய குறிக்கோள் உலகமே மாற வேண்டும். நமக்கு செய்கின்ற மனசா சேவை உலகத்திற்கே போய் சேரும். ஆகையால் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும், எல்லோரும் நன்றாக வாழ வேண்டும். அந்த யாம்பெற்ற இன்பம் இவ்வையகம் பெறுக என்ற நோக்கத்தில் இந்த பதிவை விட்டிருக்கின்றேன். எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்னுடைய பதிவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். எல்லோரையும் போன்று நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நான் இதன் மூலம் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற நோக்கம் கடுகளவும் கிடையாது எனக்கு. எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும். இந்த யூடியூப்பில் பணம் சம்பாதிக்கலாம் பணங்களுடைய எண்ணமே இல்லாத அளவுக்கு அந்த ஆசையை நாம் அறவே வெறுத்து விட வேண்டும். பணங்களுடைய ஆசையை அறவே வெறுத்து இந்த பொருட்கள், காண்கின்ற பொருட்கள் எல்லாமே அழியக்கூடிய பொருட்கள். ஆத்மா ஒன்று தான் அழியாத ஒரே ஒரு பொருள் ஆத்மா ஒன்று. அதனால்தான் ஆத்ம அபிமானியாக இருக்க வேண்டும். இறைவன் சொல்லிக் கொண்டே இருக்க, தேக அபிமானத்தில் வரவே கூடாது. எந்த காரணம் கொண்டும் தேக அபிமானத்தில் வரக்கூடாது என்று இறைவன் மீண்டும் மீண்டும் சொல்லுகின்றார். இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். எல்லோரும் பின்பற்றுங்கள். யூடியூப்பில் வருகின்றது. யூடியூப்பில் கேட்கலாம், பார்க்கலாம், ரசிக்கலாம், அருமையாக பருகலாம். தேனாமிர்தத்தை பருகுவது போன்று பருகலாம். நன்றி. ஓம் சாந்தி.